சொல் கூட மருத்துவமா இருக்க முடியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகமா? மருந்து சாப்பிட்டு பார்த்திருக்கோம், ஊசி போட்டு பார்த்திருக்கோம், ஆபரேஷன் பண்ணி எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா சொல்லு கூட மருத்துவமா இருக்க முடியும் அப்படிங்கறத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறேன். இது சொல்லும் மருத்துவம். ரெண்டு அர்த்தம். சொல்லுகிறது நவுனாவும் எடுத்துக்கணும், வெர்பாவும் எடுத்துக்கணும். இதுவரை யாரும் சொல்லாத மருத்துவம். இதுவரை எந்த டாக்டரும் சொல்லாத மருத்துவம். இதுவரை எந்த நோயாளிகிட்டையும் செல்லாத மருத்துவம். ஏன் எந்த நோயாளிகிட்டையும் செல்லல? மருத்துவருக்கு செல்லாது, நோயாளிக்கு செல்லாது. ஒரு வைத்தியம் பண்ணினா மருத்துவருக்கு செல்லணும். செல்லுதல் என்ற அர்த்தம் இல்லையா? பணக்காசு அது செல்லணும். அவருக்கு செல்லக்கூடியதுதான் இவருக்கு செல்லும். அந்த வைத்தியம் பண்ணா அவருக்கு செல்லாது என்றால் இவருக்கு செல்லாது. எந்த மருத்துவரும் சொல்லாத மருத்துவம் எந்த நோயாளியிடமும் செல்லாத மருத்துவம். ஏன்னா மருத்துவருக்கு செல்லாதது நோயாளிக்கு செல்லாது. அவருக்கு செல்லாதது இவருக்கு செல்லாது. அது கொஞ்ச நாள் முந்தி நம்ம பார்த்தோம். நம்ம ஊர், நம்ம தமிழ்நாடை சேர்ந்தவர் அலெக்ஸ் பால் மேனன் அப்படின்னு ஒரு கலெக்டர், ஐஏஎஸ் ஆபீசர், சத்தீஸ்கர்ல தீவிரவாதிகள் கிட்ட மாட்டிக்கிட்டார். அப்போ என்ன சொல்றாங்க? அவருக்கு மூச்சு விட முடியாது. அவருக்கு அந்த இன்ஹேலர், அந்த இன்ஜெக்ஷன் அதெல்லாம் போட்டாதான் அவருக்கு மூச்சு விட முடியும். அந்த மருந்துகள் அங்க போய் சேரணும், இல்லைன்னா அவருக்கு மூச்சு விட முடியாது அப்படின்னு டிவில எல்லாம் வந்து நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. மூச்சு அது விட்டா அது பேரு மூச்சு, விடாட்டி மூச்சு விடுறது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். மூச்சு விடுறது எப்படியே தெரியல. அவருக்கு விடுறத தீவிரவாதி நல்லா மூச்சு விடுறது. மூக்கு என்பது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு உறுப்பு. மூளையும் சிந்திக்க வேண்டிய ஒரு தீவிரவாதியா இருக்கா. ஒருத்தர் மூக்கு சிந்திக்கலன்னா என்ன அர்த்தம்? மூளையும் சிந்திக்கலன்னு. நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், மூக்குல சிந்திக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அந்த இன்ஹேலரை வச்சு பிஸ்கு பிஸ்குன்னு உள்ள இழுத்து அதை பர்ன் பண்ணிட்டே இருப்பாங்களே ஒழிய, கொஞ்சம் தனிமையும் ஓய்வும் இருந்தால்தான் நம்ம மூக்கு சிந்திக்கணும். எல்லாரும் முன்னாலும் செய்ய முடியாது. தனிமையும் ஓய்வும் நம்ம ஏற்படுத்திக்கணும். தனிமையும் ஓய்வு நாம தர முடியுமா யாருக்காவது? ரெஸ்ட்னாலே you have to take rest. Nobody gives you rest. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்க பொண்ணுலாம் நிறைய பேர் புரிஞ்சுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட் ரெஸ்டே கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா கடைசி ரெஸ்ட் தான். ரெஸ்டே கொடுக்கணும். You have to take rest. Nobody gives you rest. அதனால ரெஸ்ட்ங்கிறது நம்மளா பார்த்து எடுத்துக்க வேண்டியது. மூக்கு சிந்திக்கணும், மூளை சிந்திக்கணும் சொன்னேன். தொண்டை நிறைய கபம் வெளியே, தொண்டையில கிச்சு கிச்சு என்ன பண்ண, விக்ஸ் மாத்திரை சாப்பிடணும், கிச்சு கிச்ச உள்ள தள்ளணும். இது பெரிய விளம்பரம். ஆக்சுவலா இது வந்து துப்பிடணும். காலை துப்ப வேண்டிய விஷயத்தை என்ன பண்றோம்? முன்னும் மருத்துவர்களும் இதுதான் சரி. ஒரு நோயாளி வந்தா காரி துப்பணுமா வேண்டாமா? அவரு இந்த விஷயத்தை அவர் மென்னு முழுகிறார், இவனும் மென்னு முழுகிறார். எளிமையானது, உண்மையானது, உணரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மூச்சு விடுறதுல இப்படி சமாச்சாரம். துப்பி விட்டீர்கள் என்றால் தப்பி விட்டீர்கள், துப்ப மாட்டீர்கள் என்றால் தப்ப மாட்டீர்கள். துப்பி விடுங்கள் என்று துப்பு கொடுக்கின்றேன், துப்பி விடுங்கள் என்று துப்பு கொடுக்கின்றேன். துப்பு இருந்தால் நாம் பிழைப்போம், துப்பி இருந்தால் நாம் பிழைப்போம், இல்லாவிட்டால் நம்ம டாக்டர் பிழைப்போம். துப்ப தெரியாதவன் தப்ப தெரியாது, துப்ப தெரியாதவன் துப்பு தெரியாது. நாட்டில் துப்பு கெட்டவர்கள் பல பேர் இருக்கா, துப்பி கெட்டவர்கள் ஒருத்தர். இத நான் அந்த கலெக்டருக்கு சொன்னேன்னா அவர் புரிஞ்சுக்குவார் இல்லையா?
என்ன பண்ணுவாரு? என்ன குண்டர் சட்டத்துல உள்ள போட்டுறாரு. சொல்ல முடியுமா கலெக்டர் போய்? கலெக்டர் கலெக்டர் கிட்ட போய் சொல்ல முடியுமா? ஒரு பவர்ல இருக்கிற ஆள்கிட்ட போய் நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு பேஷண்ட் பேஷண்ட்டுக்கு வேண்டது அறிவு தான். என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் பெற வேண்டும், என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் பெற வேண்டும், என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் கிடைக்க. நிறைய பேர் மெடிக்கல் படிக்கணும்னு சொன்னாங்க. உங்க குழந்தை மெடிக்கல் படிக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நீ தானமா மெடிக்கல், அதாவது என்ன விலை கொடுத்தாலும் ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படின்னா ஆரோக்கியம் கிடைக்கும், விலை கொடுத்து வாங்கிக்கலாம்னு சொல்றேன், வாங்க முடியாதுன்னு சொல்றேன். என்ன அர்த்தம்னா ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஆரோக்கியம்னா அறிவு தான். ஆரோக்கியம் ஒரு வியாதிக்கும் ஒரு அறிவு இருக்கு. அந்த பர்டிகுலர் அறிவை பெற்றீர்கள் என்றால் அந்த ஆரோக்கியம் அமையும். அந்த அறிவை பெறவில்லை என்றால் ஆரோக்கியம் அமையும். நீ என்ன மாத்திரை, மருந்து, இன்ஜெக்ஷன் எது போட்டாலும் வெளியே வரும்போது துப்பிதானே ஆகணும். அது செய்யறதே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க அத்தை வீட்டுக்காரர் இருந்தாரு, 85 வருஷம் இருந்தார். 83 வருஷம் அவருக்கு ஆஸ்துமா. 85 வருஷம் உயிரோடு இருந்தார். 83 வருஷம் அவருக்கு ஆஸ்துமா. 2 வருஷம் அவர் மூக்கு சிங்கி நான் பார்த்ததே கிடையாது. எப்ப பாரு அந்த இன்ஹேலரும் அந்த இதையும் உள்ள தள்ளினே இருக்கிறது. புரிஞ்சுக்கிறதே தப்பா புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு புரிஞ்சு பண்றது வைத்தியம், உறிஞ்சி பண்ணா வைத்தியம். ஒரு நோயாளி இருக்காருன்னா அவரை மொத்தமா சிந்திக்க வச்சா வைத்தியம், ரத்தமா சிந்திக்க வச்சா வைத்தியம். நீ பார்க்கலாம், இப்ப உலகத்துல நடக்கிறதே சொல் வைத்தியம் ஒண்ணுதான் நடக்குது. இது இன்னும் ஆச்சரியமா இருக்குல்ல? உலகத்துல நடக்கிறத சொல் வைத்தியம் ஒண்ணுதான். 2 விதமான பாதை இருக்கு. நோயாளிக்கு வகை தெரியாத நோயாளி, இவர் ஒரு திருந்தும் பாதை, இது வருந்தும் பாதை. இதுல ஏதோ கொஞ்சம் பேர் போவாங்க, இதுல நிறைய பேர் போவாங்க. இதுல டைப் 1, டைப் 2, டைப் 3 3 டைப் இருக்கு. இந்த நோயாளிக்கு டைப் 1 நோயாளிக்கு திருந்த சொன்னா ஏறு. இந்த பக்கம் போறவருக்கு திருந்த சொன்னாலும் ஏறாது. மருந்து சொன்னாலும் டாக்டர் போய் சொல்றோமா இல்லையா? டாக்டர் நம்மள திருந்தெல்லாம் முடியாது டாக்டர், எதனாச்சும் மருந்து கொடுங்க, எதனாச்சும் மருந்து கொடுங்க சொல்றோமா இல்லையா? நம்மளே போய் சொல்றோம். அப்போ இது டைப் 1. இது டைப் 2, இதை விட மட்டம். இவருக்கு குத்தி சொன்னா ஏறும், இவருக்கும் குத்தி சொன்னா ஏறும். இதை விட மட்டம் இருக்கு. இவருக்கு கத்தி சொன்னா ஏறும், குத்தியும் சொல்லி கத்தியும் சொல்லும், அப்ப ஏறும். இவருக்கும் கத்தி சொன்னா ஏறும். இவருக்கு வாயால கத்தி சொன்னா ஏறும், அவருக்கு கூரான கத்தி சொன்னா ஏறும். ஆபரேஷன் டெஸ்ட், ஆபரேஷன் டெஸ்ட். இந்த பாதையில் போகும்போது பேஷண்ட் ரெக்கவரி ஆவார். இந்த பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி ஆகும். இங்க டாக்டருக்கு ரெக்கவரி ஆகும். அவரோட பிக்சர் எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ், நம்ம படிச்சதெல்லாம் எல்லாம் ரெக்கவர் ஆகும். இதுல இந்த பாதையில போனீங்கன்னா குணமாகவும் பணமே ஆகாது. இந்த பாதையில போனீங்கன்னா பணமாகவும் குணமே ஆகும். 35 வருஷம் வைத்தியம் பண்றேன் சார், எனக்கு சக்கரமை போல சாப்பிடணும். பண்ணினது வைத்தியமா பைத்தியமா? வைத்தியம் பண்ணிட்டு நோய் போயிருக்குமா வேணாமா? போயிருக்குமா வேணாமா? ஒருத்தருக்கு சந்தேகம் தரும். ஒன்ஸ் டயபெட்டிக் ஆல்வேஸ் டயபெட்டிக் அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அவரும் ஒரு ஆடிட்டர். நான் அப்புறம் ஒன்ஸ் ஃபூல் ஆல்வேஸ் ஃபூல். அப்புறம் தான் அவர்கள் முடிச்சுட்டு இல்லை, ஒன்ஸ் ஃபூல் ஆல்வேஸ் ஃபூல் ஒத்துக்க முடியாது. இங்கிலீஷ் ஃபுல்லா இருக்கலாம், ஹிந்தி ஃபுல்லாவும் மாறிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் நான் சொல்றதை என்னன்னு சொல்லுங்க கேட்கிறேன்னு கேட்டுக்கிறேன். எது சொல்ல வரேன்னா, many of us or all of us I would say 2 வகை தான். ஒன்னா adamantly foolish, இல்லைன்னா foolishly adamant.
ரெண்டும் ஒண்ணுதான். நம்மளுடைய அறியாமையில நம்ம விடுறதுக்கு நம்ம தயாரா இல்லை. அறியாமை தான் நம்மளுடைய சொத்து. நம்மளுடைய சொத்து என்னது? அறியாமை தான். அந்த அறியாமையை தான் நம்ம விடணும். நம்மளுடைய பிடிவாதத்தை தான் நம்ம விடணும். அப்பதான் அடுத்த கருத்தை நம்மளால ஏற்றுக்க முடியும். இப்போ சர்க்கரை மருத்துவம், சர்க்கரை என்ற வார்த்தை ஊர் பூரா சர்க்கரை கொண்டாடுறாங்க இல்லையா? சர்க்கரைனா கரைத்தால் அது கரையும், கரைந்தால் அது குறையும், குறைந்தால் அது மறையும். எப்படி கரையும்? கரைத்தால் தானே கரையும், கரைந்தால் தானே குறையும், குறைந்தால் தானே மறையும். அதே வாசகம் ஒவ்வொரு விதமா பாருங்க. கரைத்தால் தானே கரையும், கரைந்தால் தானே குறையும், குறைந்தால் தானே மறையும். டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன், டிசல்யூஷன் மூணு நடந்தாதான் சொல்யூஷன். டிஸ்ட்ரிபியூஷன், டைல்யூஷன், டிசல்யூஷன் மூணு நடந்தாதான் சொல்யூஷன். டிசால்வ் பண்ணாதான் சால்வ் ஆகும். டிசல்யூஷனுக்குள்ளதான் சொல்யூஷன் இருக்கு. டிசல்யூஷனுக்குள்ளதான் சொல்யூஷன் இருக்கு. என்ன பண்ணணும்? டிசல்யூஷனுக்குள்ளேயும் சொல்யூஷன் இருக்கு, ரிசல்யூஷனுக்குள்ளேயும் சொல்யூஷன் இருக்கா? ரிசல்யூஷன் எழுதி பாருங்க, சொல்யூஷன் இருக்கு. You should resolve to dissolve. இவ்வளவு தண்ணி குடிச்சா எவ்வளவு ஒண்ணுக்கு போறோம்? சண்டைக்கு வா. ஒண்ணுக்கு போனா போறோம், ஒண்ணுக்கும் போக வேண்டாம். ஒண்ணுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா எக்ஸ்ரே, ஸ்கேன், லெபரட்டரி எல்லாத்துக்கும் போகணும். எது பரவாயில்ல? நீங்க மாத்திரை சாப்பிடுறீங்க, அலோபதி மாத்திரை சாப்பிடுறீங்க, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹெர்பல், என்னென்னமோ மாத்திரை எல்லாம் வருது. எது சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சதானே கடைசியில் டிஸ்ட்ரிபியூஷன் டைல்யூஷன் நடக்கும். மாத்திரை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டைல்யூஷன் பண்ணிடுமா? பண்ணிடுமா? Let us be honest in our thinking. Let us be intellectually honest. அத்தனை மருந்து வியாபாரம் ஆகுது. இந்த சொல் வியாபாரம் மாட்டேங்குது. நிறைய பேர் இன்சுலின் ஊசி போட்டு, எங்க அம்மா கூட இன்சுலின் போட்டுக்க, நான் சொன்னா கேட்கறது. இன்சுலின் வியாபாரம் ஆகும், இன்சுலின் வியாபாரம் ஆகாது. இன்சுலின் வியாபாரம் இன்சுலின் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற ஜூஸ். சர்க்கரை கரைக்கணும்னா தண்ணி கிட்ட போறதா பண்ணிக்கிட்டு தண்ணியில போறதா பண்ணிக்கிட்டு. யாராவது நம்மள எழுந்திருந்து இல்ல இல்ல தண்ணி கிட்ட எல்லாம் போக பண்ணிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தர் இன்சுலின் போட்டுக்கிறவர் கூட இருக்கலாம் இங்க. யாராவது சொல்ல முடியுமா? அப்படி எவ்வளவு எளிமையா இருக்கு, எவ்வளவு உண்மையா இருக்கு. ஆனா எவ்வளவு நம்ம அடமட்டா ஃபூலிஷா வேற விஷயம் செய்யறோம். இதை விட மட்டும் கத்தி சொன்னா அவருக்கு ஏது, இவருக்கு கத்தி சொன்னா ஆம்புடேஷன் பண்றான். சக்கரை வியாதி முத்தி போச்சுன்னு சொல்லி காலை வெட்டி எடுத்துரும். ஒரு காலம் வெட்டக்கூடாது, ஒரு காலம் வெட்டக்கூடாது. ஆனா ஒரு காலம் வெட்டி வேணும் ஒரு நோயாளி ஒத்த காலம் நிற்கிறான். வெட்டுறதுக்கு முன்னாலே ஒத்த காலம் நிற்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? அவனை பார்த்து ஓடி போய் வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஓடுவதற்கு ஒரு காலம் இருக்காது, ஓடுவது என்பது ஒரு காலம் இருக்காது. என்கிட்ட ஒருத்தர் வந்தார், கால ஆம்புடேஷன் பண்ணிட்டேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு, யாருமே சொல்லல, சக்கரை இப்படி சரியாகும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னேன். நீங்க முன்னாலே வந்துருந்தேன்னா கத்தி கத்தி சொல்லி உன் சர்க்கரையை கரைச்சு புண்ணை ஆற வச்சு உன்னை நடக்க வைக்க என்னால முடியும். நடக்க வைக்கும் வைத்தியம் நடக்காது, நடக்க வைக்காத வைத்தியம் நடக்கும். இவ்வளவு பண்ணி நீ சொந்தமாகி வீட்டுக்கு போகும்போது நான் ஃபீஸ் கேட்பேனா இல்லையான்னு. ஆமா கேட்பீங்க. எவ்வளவு கேட்பேன் சொல்லுங்க. அவன் ஏதோ 150 கேட்பேன்னு நினைச்சான்.
இல்ல இல்ல நீ வெட்டிருந்தா எவ்வளவு காசோ அந்த காசு நான் கேட்பேனா இல்லையா? காலை வெட்டினா ஒரு வைத்தியம் நடக்குதுல்ல, அதுக்கு என்ன காசோ அது கேட்பேனா இல்லையாங்க? ஆமா கேட்பீங்க. நீ குடிப்பியா? கொடுக்க மாட்டேன். நியாயமா சொல்லுங்க, கொடுக்க மாட்டேன். ரொம்ப நியாயமா சொல்லுங்க, கொடுக்க மாட்டேன். நீ என்ன சொல்லுவ தெரியுமான்னு கேட்டேன். எல்லா தண்ணி நானே குடிச்சுட்டேன், எல்லா ஒண்ணுக்கும் நானே போயிட்டேன், நீ என்ன வெட்டி முடிச்ச? நீ என்ன வெட்டி முடிச்ச அப்படின்னு கேட்பியா இல்லையா? ஆமா கேட்பேன். ஆமா கேட்பேன்னு சொன்னான். வெட்டியா பண்ணா பைத்தியம், வெட்டி பண்ணா வைத்தியம். வெட்டியா பண்ணா பைத்தியம், வெட்டி பண்ணா வைத்தியம். அதனாலதான் அது நடக்குதுப்பா, இது நடக்காது அப்படி சொன்ன. இந்த கத்தி சொல்லும் போது ஓசைதான் பார்க்கலாம் அந்த மருத்துவர். இந்த கத்தி சொன்னால் காசை பார்க்கலாம். ஒரு மருத்துவர் காலை வெட்டிட்டு வைத்தியம் பண்றாரு, இந்த வார்த்தையெல்லாம் அவர் பேசுறதே இல்லை, அவர் பேச நேரமே இல்லை. ஏன்னா அந்த எக்கச்சக்கமான பேங்க் லோனு, கடன் கட்டணும், அசல் வட்டி, எவ்வளவோ இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. அவரால் அதை மேனேஜ் பண்றதே அவருக்கு கஷ்டம். அதனால நீங்க பார்க்கலாம், இப்ப நிறைய வியாதிகளுக்கு வந்து அவங்க கியூர்ங்கிற வார்த்தையே பேசுறது மேனேஜ்மெண்ட்டுங்கிறான், கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஆஸ்பத்திரி நடத்துறது இட் இஸ் பிகம் a management issue. It's not more, it's no more medical or some other issue. It is become a management issue. வட்டி எடுக்கணும், ஓட்ட முதலுக்கு வட்டி எடுக்கணும். என்ன பண்ணணும்? வாட்டி எடுக்கணும். ஓட்ட முதலுக்கு வட்டி எடுக்கணும்னா வாட்டி தான் எடுக்கணும். வாட்டி எடுத்தா தான் வட்டி எடுக்க முடியும். அப்ப நோயாளிகள் என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப வரும்படி பண்ணணும். அவர் திரும்ப திரும்ப வரும்படி பண்ணாதான் இவர் திரும்ப திரும்ப வரும்படி பண்ணணும் இல்லையா? இப்ப நான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க திரும்பவே வரமாட்டீங்க. வருவீங்களா? எல்லாம் புரிஞ்சுட்டுனா எதுக்கு வரீங்க? திரும்ப திரும்ப வரும்படி பண்ணா வைத்தியம், திரும்பவே வராதபடி பண்ணா பைத்தியம். இப்ப நான் திரும்பவே வராதபடி பண்ணலாமா? சொல் மருத்துவம் கூட அப்படி பண்ணக்கூடாது. சொல் மருத்துவம் கூட திரும்பவே வராதபடி பண்ணக்கூடாது. ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு வீட்டுல ஒரு மாமியாருக்கு சக்கரை குத்தி போச்சு, கால் எடுக்கணும்னு சொல்றாங்க. மருமகள் என்ன சொல்லுவாங்க? ஒரு காலம் ரெண்டு காலம் கேட்போம். என்னைக்கோ நான் எடுக்கணும்னு நினைச்சேன், இந்த டாக்டர் இப்பதான் எடுக்கணும்னு சொல்றாரு. கடனும் உடனும் நகையோ நட்டோ கொடுத்து கேஷை ரெடி பண்ணி பணத்தை கொடுத்து காலை வெட்டிடு சொல்வாங்களா இல்லையா? ஒவ்வொரு வீட்லையும் பழிவாங்க வேண்டிய நபர் இருக்கார். அந்த பழிவாங்கிறதுக்கான கால நேரம் அமையும் போது கருத்தை யூஸ் பண்ணிக்கும். ஆள் வச்சு காலை எடுத்தீங்கன்னா நம்ம ஜெயிலுக்கு போயிடணும். ஒண்ணுமே பேசல. அவருக்கு வெட்டுறதுக்கு ரைட் இருக்கு, ரைட்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை. பல விஷயங்கள் நீங்க பார்க்கலாம். நெஞ்ச பொழந்து வைத்தியம், நெஞ்சைய பொழந்து பேஷண்ட் என்ன பண்றான்? உயிர் போனா மயிர் வச்சுன்னு எழுதி விடுறானா இல்லையா? கணவனுக்கு உயிர் போனா மயிரை வச்சுன்னு கொண்டாடி வைக்கிறான். கொண்டாடி உயிர் போச்சுன்னா கணவன் மயிரை வச்சுன்னு எழுதி வேற ஏதாவது ஐடியா இருக்கு, இதெல்லாம் ஐடியா வச்சுக்கலாம். இதெல்லாம் ஏற்கக்கூடிய விஷயங்களா? சொல்லுங்க. உயிர் போனா மயிர் வச்சுன்னா பண்ணணுமா? வைத்தியம் பண்ணணுமா? உயிர் போனா மயிர் வச்சுன்னா வைத்தியம் பண்ணணுமா? தேவையில்லையே, பேசாமலே போலாமே, செலவாக்கு இல்லாம இருக்கு. ஆனா அந்த வைத்தியம் தான் பிரமாதமா இருக்கு. அந்த வைத்தியம் தான் பிரமாதமா இருக்கு.
ஹார்ட்ல அடப்பு இருக்கு. நம்ம நண்பர்களே நிறைய பேர் சின்ன வயசுல இறந்து போனவங்க எல்லாம் பார்க்கணும். சரி போய் துப்பணுங்கிறது புரியல. இன்ஹேலர் வச்சு இன்ஜினியர் தான். நான் போய் மீட்டிங்ல இருந்தா பேசலாம். தனியா போய் சொன்னேன்னா அப்புறம் நம்ம காபி கூட கொடுக்க மாட்டாங்க. எப்படி போனா காபி கூட கொடுக்க. எளிமையும் உண்மையும் நம்ம ஏற்றுக்கிறது. அதாவது நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்களோ என்ன உணவு சாப்பிடலங்கிறது கூட நான் அவ்வளவா சொல்லல. பட் நம்ம உடம்புல இருந்து வெளியே வர கழிவை நீக்கணும் புரிஞ்சுக்கணுமா? அது கழிவுனால் புரிஞ்சுக்கணுமா? கழிவு வெளியே வரும்போது அது போய் போர்ஸ் பண்ணி உள்ள தள்ளினா என்ன பண்ண முடியும்? அப்ப நமக்கு உண்டான தனிமையும் ஓய்வும் ஏற்படுத்திக்கணும். வாட்டர் இன்டேக் அதிகமா இருந்தாருன்னா அந்த சரக்கெல்லாம் வெளியே வரும், இல்லைன்னா வராது. இன்னைக்கு நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை. நம்ம சௌகரியத்துக்கு நமக்கு யூரினேஷன் பாசிபிள் கிடையாது. அதனால நம்ம வாட்டர் இன்டேக் ரொம்ப குறைச்சிடும். நகர வாழ்க்கையில அதுதான் விஷயமே. தண்ணி இன்டேக் ரொம்ப குறைஞ்சு போயிடும். அப்ப என்ன ஆகும்? பிளட் கெட்டியமா ஓடிட்டு, நம்ம இன்ஜின் ஆயில் கெட்டியமா ஓடிச்சுன்னா இன்ஜின் கெட்டு போயிடும். நம்ம பிளட் ரொம்ப கெட்டியமா திக்கா இருந்ததுன்னா ஹார்ட், லங்ஸ், லிவர் எல்லாம் கெட்டு போயிடும். நாலாவட்டத்துல ஏதோ ஒரு பக்கம் அடிச்சது. ஒரு 10-20 வருஷம் 49 வயசு தாண்டல உசுர் போயிருக்கு. 49 வயசு உயிர் போக வேண்டிய வயசு இல்ல. அது தப்பா புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு அடமட்டா அதுதான் செய்வோம். எடுத்து சொன்னாலும் அது கேட்கறதுக்கு இல்ல. அப்படிங்கும் போது என்ன பண்ண முடியும்? ஒரு டாக்டர் என்னதான் பண்ண முடியும்? ஏதோ ஒண்ணு அவனை வச்சு குழப்பம் நடத்தியானுங்க. இதே தமிழ்ல சொன்னா யாரும் இல்ல. நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல வேணும், இங்கிலீஷ் மருத்துவம் தான் வேணும் சொல்றாங்களா இல்லையா? இங்கிலீஷ் தான் நம்மளுக்கு கேட்கும். இங்கிலீஷ் வைத்தியம் தான் கேட்கும். இது swallowing type. This fellow accepts reality, swallows his pride. This fellow swallows anything but pride. என்ன மருந்து வேணாலும் கொடுங்க. மருந்து, குஹ்யம், லேகியம், பொடி, சிரப்பு, டேப்லெட், கேப்சூல், எப்படி வேணா கொடுங்க. எல்லாரும் மருந்து. This fellow swallows anything but pride. எலி புழுக்கை இருக்கு இல்லையா? எலி புழுக்கை எல்லாம் சேர்த்து அதை தூள் பண்ணி அதெல்லாம் ஒரு கேப்சூல்ல போட்டு எலி புழுக்கையை சாப்பிட்டா சர்க்கரை கட்டுப்படும் சொன்னா எலி புழுக்கையை சாப்பிட நம்ம நிறைய பேர் ரெடி. அதுக்குள்ள எலி வளர்ப்போர் சங்கம் ஆரம்பிச்சிடும். எலி வளர்ப்பவர்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு பேங்க்ல, ஸ்டேட் பேங்க்ல எலி பிளஸ் ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிடும். எரிபொருளுக்கும் சர்க்கரைக்கும் என்னடா சம்பந்தம்? எப்படிடா கிடைக்கும்? சர்க்கரை வியாதிக்கு பொறுத்தவரை only point that is relevant is water. The only thing that is never talked about is water. நீரே மருந்து, நீரே மருந்து. நீங்க வாக்கிங் போயிட்டு வாங்க, சர்க்கரை கட்டுப்படும். வாக்கிங் போயிட்டு வந்தா நேச்சுரலா தண்ணி உள்ள போகும். வாக்கிங் போயிட்டு தண்ணி குடிக்கலன்னா சர்க்கரை கறக்கவே. நடக்க வேண்டும் என்பது நடக்காது, நடக்காது என்பது நடக்கும். ஒரு நாள் நடப்போம், 2 நாள் நடப்போம், 3 நாள் நடக்க மாட்டோம். காத்தால எழுந்திருந்தா சுத்தோதகம் சொல்லுவாங்க. நல்ல தண்ணி குடிக்கணும். எழுந்தோடனே காப்பி தான். கெட்டியா கொட்டை கூட 1/2 லிட்டர். ஃபாஸ்டிங் சுகர். ஃபாஸ்டிங் சுகர் எப்படி குறையும்? எப்படி குறையும்? நீங்க டைலூட்டே பண்ணல, எப்படி குறையும்? ஃபாஸ்டிங் சுகர்னு சொல்றோம். ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாதான் அது ஃபாஸ்டிங். நைட் 12 மணிக்கு சாப்பிடறோம். காத்தால ஃபாஸ்டே பண்ணல, நைட் பண்ணியது ஃபீஸ்ட். செக் பண்ணது ஃபாஸ்டிங் சுகர். சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டு மறுநாள் காத்தால 6 மணிக்கு செக் பண்ணும்போது ஒரு 12 ஹவர் ஃபாஸ்டிங் இருந்திருந்தா அது அர்த்தம். நைட் 12 மணிக்கு தான் சாப்பிடறோம். ஃபாஸ்டிங் சுகரே ரொம்ப ஹையா இருக்குன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் காரணம் நைட் லேட்டா சாப்பிடும். ஒரு சின்ன பழக்கம், கொஞ்சம் முன்னால சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீ பட்னி போடலாம், நீ எல்லாம் ஒரு டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு படுத்துடலாம். இப்படிதான் பழக்கம். 2 மினிட்ஸ் வயிறு நிறைய ரோடு இருந்தா தான் படுக்கவே வருது, தூக்கமே வருது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு முறை பேசுவோம். இன்னொரு முறை உங்களை திரும்ப வரும்படி
செய்திருக்கேன்.